வெல்கம் டு சரண் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இன்றைக்கி நாம் டபுள் க்ரோஷே ஸ்டிச் பார்க்க போகிறோம். சேம் 4.5 mm ஹூக் 4 ப்ளை யான் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ரோ ஆஃப் 10 செயின்ஸ் போடுறோம். சேம் லைக் சிங்கிள் க்ரோஷே. பேஸ் இஸ் ஆல்வேஸ் செயின் ஸ்டிச் ஃபார் ஆல் த ஸ்டிச்சஸ். செயின் ஸ்டிச்சை வச்சு தான் பேஸாக நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே போடுவோம். இப்போ 10 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம 2 செயின் ஸ்கிப் பண்ணோம் சிங்கிள் க்ரோஷேக்கு. டபுள் க்ரோஷே வந்து சிங்கிள் க்ரோஷே விட கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஸோ 3 செயின் ஸ்கிப் பண்ணணும். 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் தான் நீடல் இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், 1 2 and 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின் உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணுவோம். சிங்கிள் க்ரோஷேனா அப்படியே இன்சர்ட் பண்ணி நூலை வெளியில் புல் பண்ணுவோம். பட் டபுள் க்ரோஷேக்கு அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு வாட்டி நூலை நீடலில் சுற்றினா 2 லூப் வந்துடும் ஆல்ரெடி நீடலில். அகெயின் அந்த செயின்குள்ளே விட்டு ஒரு நூல் புல் பண்ணால் 3 லூப் வரும். ஸோ 3 லூப் வச்சு 2 வாட்டி 2 லூப்பாக புல் அவுட் பண்ணால் அதுதான் டபுள் க்ரோஷே. பாருங்கள், இப்போ புல் பண்ணால் 3 லூப் இருக்கும் உங்களோட நீடலில். இதை 3 லூப்பை ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை புல் அவுட் பண்ணுறோம். அப்போ அகெயின் 2 லூப்ஸ் நமக்கு நீடலில் லெஃப்ட் அவுட்டாக இருக்கும். Again you pull out the 2 loops. So this will form a double crochet. Okay. இதே ப்ராசஸை நம்ம எல்லா செயின்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணுறோம். அந்த ரோவில் இருக்கிற எல்லா செயின் ஸ்டிச்சஸ்லேயும் டபுள் க்ரோஷேஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், ஸ்லோவாக இருக்க வீடியோ பாருங்கள். 3 loops, pull out the first 2 loops, then again 2 loops will be left out, pull out the 2 loops. This is a double crochet stitch. சிங்கிள்ஸ் க்ரோஷே விட டபுள் க்ரோஷே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு பிளாங்கெட் அதை மாதிரி பேட்டர்ன்லாம் சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் நம்ம போடுறது நமக்கு எத்தனை ரோஸ், ஒரு 10 ரோஸ் போட்டால் நமக்கு 5 inches கிடைக்குதுன்னா டபுள் க்ரோஷேஸ் 5 ரோஸ் போட்டாலே நமக்கு 5 inches லென்த் கிடைக்கும். ஸோ தட் உங்களோட ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும். நம்ம செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச், இந்த 3ம் ரொம்ப பேசிக். இதை வச்சு தான் மீதி எல்லா ஸ்டிச்சஸுமே இருக்குது. ஷெல் ஸ்டிச், க்ரொக்கடைல் ஸ்டிச், அப்புறம் பஃப் ஸ்டிச், இன்னும் நிறையா இருக்குது. பேஸ்கெட் வீவ் ஸ்டிச், ப்ரிசம் ரோஸ், நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பேஸ் சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே. நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுறது, அந்த மாதிரி பேட்டர்னிக்காக மாறுறது தான் அந்த ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் நேம் வந்திருக்கே தவிர எல்லாத்துக்குமே பேஸ் சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே தான். ஸோ நம்ம இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா எனி ஸ்டிச் நம்மளால் பண்ண முடியும். இதுதான் டபுள் க்ரோஷே. நம்ம லாஸ்ட்டு எல்லா செயினில் போட்டு முடித்ததும் நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். சிங்கிள் க்ரோஷேயில் ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பட் டபுள் க்ரோஷேக்கு 2 செயினில் 3 செயின் போடணும். பிகாஸ் இட் இஸ் அ லாங்கர் தென் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் எப்படி நம்ம 3 செயின் ஸ்கிப் பண்ணோமோ அதுதான் பேஸ். எல்லா ரோஸ்லேயும் ஸ்டார்டிங் ஷுட் பி 3 செயின்ஸ். அதுதான் நம்மளோட பேஸ். நம்ம டபுள் க்ரோஷேவோட லென்த்தும் அந்த 3 செயினோட லென்த்தும் நமக்கு சேமாக இருக்கும்.
இப்போ ஒரு ரோ ஆஃப் டபுள் crochet நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பேட்டர்னை அப்படியே ரிவர்ஸை டர்ன் பண்ணி இப்போது லெஃப்ட் டு ரைட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு லூப் சுற்றிட்டு 2 டபுள் crochetக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செயின் லூப்குள்ளே ஒர்க் பண்ணோம். இப்போ 2 டபுள் crochetக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டபுள் crochetக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் crochet போடுறோம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கான்ஸ்டண்ட்டாக ஈவனாக 1 ஸ்டிச்சஸே தான் போட்டுகிட்டே வரோம்னா நம்மளோட விட்த் ஆஃப் தி ஒர்க் வந்து மாறாமல் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போகும். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இப்போ கீழே சின்னதாக இருக்கணும், மேலே போக போக பெருசாகணும்னா நீங்கள் அப்போது ஒரு ஸ்டிச்சுக்கு 2 டபுள் crochetக்கு நடுவில் ஒரு டபுள் crochet போடாமல் 2 டபுள் crochet 3 டபுள் crochet அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ரோவோட விட்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் நம்மளோட ஸ்டிச் வந்து கீழே சின்னதாக மேலே போக போக விட்த் பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. பட் த பேசிஸ் டபுள் crochet இப்படி தான் போடணும். டபுள் crochet செகண்ட் ரோ ஃபுல்லாக போட்டு முடித்ததும் நம்ம அப்படியே கட் பண்ணி வெளில புல் அவுட் பண்ணோன்னா நமக்கு நாட் விழாது. ஸோ முடித்ததும் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி புல் அவுட் பண்ணாதான் அந்த ஒரு செயின் நமக்கு ஒரு நாட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ எப்பயுமே சிங்கிள் crochet டபுள் crochet எதுனாலும் எண்டிங் ஷுட் பி a ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச்சஸ் நத்திங் பட் அ சிம்பிள் செயின் தானே. செயின் போட்டு நம்ம கட் பண்ணாதான் நமக்கு அந்த நாட் எண்டிங் கரெக்டாக வரும். பாருங்கள், நமக்கு செகண்ட் ரோ டபுள் crochet போட்டு முடிச்சு ஒரு செயின் போட்டு நம்ம நாட் போடுறோம். ஸோ டபுள் crochet டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அதர் வீடியோஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.